எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எப்பவுமே நம்ம எண்ணங்கள்லாம் விதைகள் மாதிரி என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். நல்ல எண்ணங்களை விதைச்சு தண்ணி ஊத்தி வளர்த்தா நம்ம லைஃப் எப்பவுமே பாசிட்டிவாகவும் நம்மளை சுத்தி நல்ல மக்கள் இருக்கிற சூழ்நிலையை இந்த யூனிவர்ஸ் ஏற்படுத்தி தரும். அதுவே தீய எண்ணங்கள், அதாவது போட்டி, பொறாமை, கோவம்னு விதைச்சா அப்படிதான் நம்ம லைஃபும் அமையும். இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்க என்ன வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரும்னு ஒரு லா இருக்கு. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இது சயின்டிபிக்கா சொல்லணும்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு பவர் இருக்கு. நம்மளோட தாட் பேட்டர்ன்ஸை வச்சு அதுவே ரீவயர் இல்லாட்டினா ரீப்ரோக்ராம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நீங்க தொடர்ந்து பாசிட்டிவ் தாட்ஸ் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா டோபமைன் அண்ட் செரோட்டோனின் அப்படின்னு சொல்ற 2 ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் உங்க பிரெயின் ரிலீஸ் பண்ணும். இது என்ன பண்ணும்னா சந்தோஷம், ஜாய்னு நல்ல உணர்வுகளை உங்களுக்கு தரும். அதுவே நீங்க எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் மேல ஃபோக்கஸ் வச்சீங்கன்னா உங்க பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்லப்படுற கார்டிசாலை ரிலீஸ் பண்ணும். அது உங்களுக்கு டிப்ரெஷன், டென்ஷன் மட்டும் இல்லாம உங்க எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற அளவுக்கு போகும்னு சொல்லப்படுது. அதனால எண்ணங்கள்னு சொல்லப்படுற உங்க செடியை வளர்க்கும் போது அது ஒரு பூந்தோட்டமா மாறி மற்றவங்களுக்கு சந்தோஷம் தரதும் இல்லைன்னா யாருக்கும் பயனில்லாம போறதும் உங்க கையில தான் இருக்கு. நல்ல எண்ணங்களை விதைப்போம். பிரபஞ்சம் மேல நம்பிக்கை வச்சு எப்பவுமே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். இன்னும் வேற ஒரு நல்ல கருத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற வீடியோஸும் பார்த்துட்டு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.